வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் உள்ள சீவேஜ் பற்றி. சரிங்களா? இதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாகவே வந்து நம்ம எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை வந்து நல்லா படித்தோம் அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக வந்து இந்த இதில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சீவேஜில் எல்லாத்துக்குமே வந்து மார்க் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம அதனால் இதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து பார்ப்போம். ஒன்லி எத்தனை 11 கொஸ்டின் இன்றைக்கி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். த லிக்யூட் வேஸ்ட் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு. என்ன கொடுக்குற ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் நமக்கு தெரியும். ரெசிடென்ஷியல்னால் என்ன, நம்ம வீடு. இண்டஸ்ட்ரியல்னால் ஒரு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய சிவேஜ். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லிக்யூட் வேஸ்ட்டாக இருந்தால் அது வந்து சானிட்ரி சிவேஜ். டொமெஸ்டிக்னால் இந்த ரெசிடென்ஷியல்லேருந்து மட்டும் வரக்கூடிய இது வந்து என்னென்னா டொமெஸ்டிக் சிவேஜ். கம்பைன்ட் சிவேஜ் அப்படின்னா, இப்போ இந்த சானிட்ரி சிவேஜ் அப்படின்னு சொன்னோம்ல, இதோடு சேர்த்து நம்ம மழை பெஞ்சனால நமக்கு வரக்கூடிய அந்த தண்ணி அதுதான் வந்து என்னென்னா கம்பைன்ட் சிவேஜ். சரிங்களா? ஓகேங்களா? அதாவது அந்த மழை தண்ணியும் அதோட சானிட்ரி சிவேஜும் சேர்ந்தால் கம்பைன்ட் சிவேஜ். வெறும் இந்த ரெசிடென்ஷியல் மட்டும் சேர்ந்தால் டொமெஸ்டிக் சிவேஜ். ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெண்டும் சேர்ந்துச்சு லிக்யூடாக இருந்தது அப்படின்னா அது வந்து சானிட்ரி சிவேஜ். சீவேஜ் வந்து விச் டிரான்ஸ்போர்ட் தி சீவேஜ் டு தி பாயிண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த கடைசி பாயிண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கடைசி லெவல் என்ன அப்படின்னா அவுட்ஃபால் சீவர்னு சொல்லுவாங்க. அதே இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு சீவரேஜ் சிஸ்டத்தை ஆரிஜினேட் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா அது வந்து ஹவுஸ் சீவர். ஏன்னா ஹவுஸில் இருந்தால் ஒவ்வொரு ரொம்ப வந்து தண்ணி வெளியே வரும். அது நம்பர் ஆஃப் ஹவுசஸ்லேருந்து தண்ணி வெளியே வந்து ஒரு அது வந்து அந்த ஒவ்வொரு ஹவுசஸ்லேருந்தையும் ரிசீவ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா லேட்ரல் சீவர். இந்த லேட்ரல் சீவரில் இருந்து அப்புறம் எங்கே போகும் அப்படின்னா மெயின் சீவருக்கு போகும். மெயின் சீவர்லேருந்து எங்கே போகும்னா அவுட்ஃபால் சீவருக்கு போய் அவுட்ஃபால் சீவர்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகும். இதுதான் வந்து இதோடைய ப்ராசஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் 4வது கொஸ்டின் பாருங்கள். சீவரேஜ் சிஸ்டம் ஆரிஜினேட் ஃப்ரம் ஹவுஸ் சீவர் பார்த்தோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ சீவர் விச் ரிசீவ்ஸ் தி டிசார்ஜ் ஃப்ரம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ரிசீவ் பண்ணக்கூடியது என்னது? லேட்ரல் சீவர். அதே இது அந்த பில்டிங்ஸில் இருந்து இம்மிடியேட்டாக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா அது வந்து ஹவுஸ் சீவர். அதாவது ஒவ்வொரு இதுலேருந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடியது ஹவுஸ் சீவர். அந்த இதுலேருந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ஹவுஸ் சீவர்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா லேட்ரல் சீவர். சரிங்களா? ஓகே, இந்த எல்லாமே ஈஸியாக படிச்சாச்சுங்களா? ஓகே. கம்பைன்ட் சீவரேஜ் சிஸ்டம் இஸ் கலெக்டிவ்லி கரெக்ட். அப்போ பார்த்தோம் ஸ்டோம் சீவேஜும் சானிட்ரி சீவேஜும் சேர்ந்தால் கம்பைன்டு சீவரேஜ் சிஸ்டம் பார்த்தோமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது த ரெய்னி சீசன் இஸ் கன்ஃபைன்ட் டு எ ஃபியூ மந்த். ஃபியூ மந்த் அப்படிங்கிற போது வந்து என்ன சொல்லலாம், கன்ஃபைன்ட் டு எ ஃபியூ மந்த் அப்படின்னா ஒரு மாதம் மழை பெய்யும், ஒரு மாதம் மழை பெய்யாது, இன்னொரு மாதம் மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸாக மழை பெய்யாமல் இருந்தது அப்படின்னா, விட்டு விட்டு மழை பெய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இந்த இதில் வந்து மழை எப்படி இருக்கும் நம்மளால் கணிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து செப்பரேட் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா கம்பைன்ட் சிஸ்டம் அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து அங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து ஒரு யூனிஃபார்ம்லி ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து கம்பைன்ட் வந்து யூஸ் பண்ணலாம். கம்பைன்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து தண்ணி கரெக்டாக இவ்வளோ தான் தெரிஞ்சது அப்புறம் அந்த கம்பைன்ட் யூஸ் பண்ணோம்னா போயிடும் தண்ணி எல்லாமே. பட் ஆனால் எவ்வளோ வரும்னு தெரியாத போது நம்ம கம்பைன்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னா செப்பரேட் சீவர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த விஷயம் வச்சுக்கோம், அது யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் தி ரெயின். ஓகே, ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே அளவு எவ்வளோ மழை பெய்யும் நமக்கு தெரியும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடியது எங்கே அப்படின்னா அது கம்பைன்ட் சிஸ்டம். சரிங்களா? ஓகே. அதுமாதிரி இந்தியாவில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது எதுவும் கேட்டிருக்காங்க அப்படின்னா செப்பரேட் சிஸ்டம். சரிங்களா? 7வது கொஸ்டின் 8வது கொஸ்டின் பார்த்தாச்சு. அது 9 என்ன சொல்கிறாங்க, வாட்டர் கேரியர் சிஸ்டம் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ப்ரிப்பேர்டு டு ட்ரை கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ட்ரை கன்சர்வேட்டிவ் அப்படின்னா கழிவுகளை வந்து மனிதன் அள்ளுவது. வாட்டர் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா வாட்டரே அதை அடிச்சுக்கிட்டே போயிடும். வாட்டர் கேரியர் சிஸ்டம் அண்டு ட்ரை கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஸோ இது எது நமக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சீப்பானது எது அப்படின்னா மனிதன் அள்ளுவது. ஆனால் மனிதன் அள்ளுவது என்பது எவ்வளவு சீப்போ அதை விட அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதை வந்து எவ்வளவு நம்ம மாற்றி கொண்டு வர முடியுமோ அதுதான் நம்ம நாட்டோடைய வளர்ச்சியை தவிர வேறு எதுவும் பெரிய வளர்ச்சியாக நான் பார்த்துட முடியாது. ஸோ அதனால இதான் இது வந்து வாட்டர் கன்சர்வேட்டிவ் மோர் ஹைஜீனிக் இன் நேச்சர். ஓகேங்களா? அதனால நம்ம அதை தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க, வேஸ்ட் வாட்டர் கம்மிங் ஃப்ரம் கிச்சன் அண்ட் பாத்ரூம் இஸ் கால்டு பாப்புலர்லி நவுன் அஸ் ஸ்லட்ஜ் டிசார்ஜ். சரிங்களா? ஒரு சிட்டி ட்ரைனேஜ் சிஸ்டம் ஹேவிங் ட்ரைனேஜ் டு சீவேஜ் ரேஷியோ அஸ்
ட்ரெயினேஜ் டு சீவேஜ் ரேஷியோ வந்து எவ்வளோனா 20. இட்ஸ் எ பிக் ட்ரே வெதர் ஃப்ளோ would amount to slightly less than the 5% of the design recharge. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினாக இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. என்ன சொல்லணும், லிக்யூட் வேஸ்ட் வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் டு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் ஆர் கலெக்டிவ்லி இஸ் கால்ட் சானிட்டரி சீவேஜ். டொமஸ்டிக் சீவேஜ்னா என்ன? ஸோ டொமஸ்டிக் சீவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிடென்ஷியல்லேருந்து மட்டும் வரக்கூடியது. அதே இது வந்து ரெசிடென்ஷியல் இண்டஸ்ட்ரியலையும் சேர்ந்து வரக்கூடியது கம்பைன்டு சீவேஜ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் இருந்து தண்ணி வெளியே வருது அப்படின்னா அது வந்து ஹவுஸ் சிவர். அது ஹவுஸ் சிவர்லேருந்து அடுத்து போகக்கூடியது எது அப்படின்னா லேட்டரல் சிவரில் தான் வந்து ரிசீவ் ஆகும். ஒவ்வொரு பில்டிங்ஸ் வந்து வரக்கூடிய அந்த கழிவு தண்ணீரெல்லாம் வந்து லேட்டரல் சிவரில் ரிசீவ் ஆகி மெயின் சிவருக்கு போய் மெயின் சிவரில் இருந்து தான் எங்கே போகும், கடைசியாக வெளியே போய் சேரும். கம்பைன்ட் சீவரேஜ் சிஸ்டம்ஸ் ஓகே படித்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஆரிஜினேட் எங்கன்னா ஹவுஸ் சிவர்னு தெரியும். நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இண்டிபெண்ட் ரிசீவும் கொடுத்தாங்க லேட்டரல் சிவர். டிஸ்போஸ் பண்ணக்கூடியது ஒவ்வொரு வீட்டிலேருந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடியது என்னன்னா ஹவுஸ் சிவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரெய்னி சீசன் இஸ் கன்வென்ட் ஃபியூ மந்த் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடியதும் ஃபியூ மந்த்துக்கு மட்டும் மழை பெய்யக்கூடிய இடங்கள் யூஸ் பண்ணக்கூடியதும் வந்து செப்பரேட் சீவேஜ் சிஸ்டம். அது வந்து த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடியது வந்து கம்பைன்டு சிஸ்டம்மு. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வாட்டர் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் வந்து மோர் ஹைஜீனிக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் வாட்டர் கிச்சன் அண்ட் பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஸ்லெஸ் டிசார்ஜ் சல்லேஜ்னு கூட சொல்லுவாங்க. சிட்டி ட்ரைனேஜ் சிஸ்டம் ஹேவிங் ட்ரைனேஜ் டு சிவர் ரேஷியோஸ் 20 இஸ் ட்ரை வெதர் பிக் ட்ரை வெதர் ஃப்ளோட் அமௌண்ட் 5 ஸ்லைட்லி லெஸ் தென் தி 5% ஆஃப் தி டிசைன் டிசார்ஜ். ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக தெரியும் லேட்டரல் சிவர் பற்றி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு மேக்ஸிமம் பிக் டிசார்ஜ் வந்து இதில் எங்கே உருவாகும் அப்படின்னா அது வந்து லேட்டரல் சிவரில் தான் வந்து உருவாகும். சரிங்களா? தேங்க்யூ.